வாழ்க்கையில் பெரிய இழப்புகள் எல்லாம் பெரிய விஷயங்களால் மட்டுமே ஏற்படுவதில்லை. சில நேரங்களில் நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத ஒரு சிறிய தவறு, ஒரு சிறிய கவனக்குறைவு, ஒரு சிறிய சமரசம், ஒரு சிறிய சந்தேகம், இவைகளே பெரிய வீழ்ச்சிகளுக்கு வழிவகுக்கின்றன. ஒரு வீட்டில் ஒரு திருடன் நுழைந்தான். அவன் கதவை உடைக்கவில்லை, ஜன்னலை உடைக்கவில்லை. வீட்டுக்காரர் கவனக்குறைவாக விட்டு சென்ற ஒரு சிறிய திறப்பின் வழியாக உள்ளே வந்தான். பிறகு வீட்டில் இருந்த அமைதியையும் நிம்மதியையும் செல்வத்தையும் எடுத்துக்கொண்டே போய்விட்டான். அன்பானவர்களே, கதவை உடைத்து திருடன் வர வேண்டிய அவசியமில்லை. நாம் விட்டு வைக்கும் சிறிய திறப்பே போதும். ஆன்மீக வாழ்விலும் இதுதான் உண்மை. எதிரியான சாத்தான் நம் வாழ்க்கைக்குள் பலவந்தமாக நுழைவதில்லை. முதலில் ஒரு கேள்வியை கேட்கிறான், ஒரு சந்தேகத்தை விதைக்கிறான், ஒரு சோதனையை முன்வைக்கிறான். அந்த சிறிய விதை, அதாவது அந்த சோதனை வளர்ந்து பெரிய வீழ்ச்சியாக மாறுகிறது. அதைத்தான் இன்று நாம் தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் எல்லாமே இருந்தது. தேவனின் சமூகம் இருந்தது, ஆசீர்வாதம் இருந்தது, அமைதி இருந்தது, குறை ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த அமைதியான தோட்டத்திற்குள் ஒரு நாள் பாம்பு வந்தது. அது ஏவாளிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்து உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. கவனியுங்கள், பாம்பு பழத்தை பற்றி பேசவில்லை. முதலில் கடவுளின் வார்த்தையை பற்றிய சந்தேகத்தை உருவாக்கியது. ஏனெனில் தேவனுடைய வார்த்தை பலவீனமடைந்தால் மனிதன் பலவீனமடைவான். விசுவாசம் தளர்ந்தால் வீழ்ச்சி நெருங்கிவிடும். ஏவாள் அந்த கேள்வியை கேட்டாள். பிறகு அந்த மரத்தை பார்த்தாள். அது அழகாக தெரிந்தது, அது விரும்பத்தக்கதாக தெரிந்தது, அது தேவனை விட முக்கியமானதாக தெரிந்தது. அன்பானவர்களே, பாவம் முதலில் அழகாக தெரியும், ஆனால் அதன் முடிவு கண்ணீராக இருக்கும். சாத்தான் வாக்குறுதியை காட்டுவான், ஆனால் விளைவுகளை மறைத்து விடுவான். ஒரு கனியை பறித்தார்கள், ஆனால் அதோடு சேர்ந்து அவர்கள் ஏதேன் தோட்டத்தையும் இழந்தார்கள். ஒரு கணம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தார்கள், ஆனால் அதன் விளைவாக இறை சமூகத்தில் இருந்து ஒளிந்து கொள்ள வேண்டிய நிலை வந்தது. இன்று பலருடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கிறது. ஒரு சிறிய சமரசம், ஒரு சிறிய பொய், ஒரு சிறிய மறைமுக பாவம், இதனால் என்ன ஆகப் போகிறது என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த சிறிய திறப்பின் வழியாக நம் ஜெப வாழ்க்கையை சாத்தான் திருடுகிறான். நம் சமாதானத்தை சாத்தான் திருடுகிறான். நாம் தேவனோடுள்ள நெருக்கத்தை திருடுகிறான். அதனால்தான் நீதிமொழிகள் 4:23 நாம் வாசிக்கிறோம், விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று திறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். ஏனெனில் வீழ்ச்சி வெளியிலிருந்து தொடங்குவதில்லை, அது இதயத்தில் தொடங்குகிறது. ஏவாளின் கையில் பழம் வந்ததற்கு முன்பே அவளுடைய இதயத்தில் சந்தேகம் வந்துவிட்டது. அதனால்தான் சாத்தான் நமது சூழ்நிலைகளை விட முதலில் நமது சிந்தனைகளை தாக்குகிறான். நமது செயல்களை விட முதலில் நமது இதயத்தை தாக்குகிறான். அன்பானவர்களே, இன்று தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார், என் வார்த்தையை நீ நம்புகிறாயா, அல்லது உலகத்தின் குரலை நம்புகிறாயா? உலகத்தில் பல குரல்கள் இருக்கின்றன. பயத்தின் குரல் இருக்கிறது, சோதனையின் குரல் இருக்கிறது, சந்தேகத்தின் குரல் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு குரல் இருக்கிறது. அது மெய்ப்பரின் குரல், அது ஜீவனுக்கான குரல், அது நம்பிக்கைக்கான குரல்.
நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். யோவான் 10:10. சாத்தான் எடுத்துக்கொள்ள வருகிறான், இயேசு கொடுக்க வருகிறார். சாத்தான் பிரிக்க வருகிறான், இயேசு சேர்க்க வருகிறார். சாத்தான் மறைக்க வருகிறான், இயேசு வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார். சாத்தான் வீழ்ச்சியை கொண்டு வருகிறான், இயேசு வாழ்வின் நிறைவை அளிக்கிறார். அன்பானவர்களே, ஒரு சந்தேகம் ஏவாளை வீழ்த்தியது. ஆனால் ஒரு விசுவாசம் உங்களை வெற்றியடையச் செய்யும். தேவனுடைய வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள். அவருடைய குரலை கேளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை வீழ்ச்சியை அல்ல, வெற்றியை அனுபவிக்கும். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.